கார்த்திகை தீப விளக்கு 5 நிமிஷத்தில் 100 விளக்கு கூட நம்ம ஏற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஒரு சொட்டு எண்ணெயும் தேவையில்ல, ஒரு சொட்டு தண்ணீரும் தேவையில்ல. ரொம்ப குயிக்காக வந்து நம்ம வந்து விளக்கு ஏற்றிடலாம். அது எப்படி அப்படின்னு சொல்லி வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் விளக்கு நம்ம வந்து எரியும் போது அடியில் வந்து எண்ணெய் கசியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கான டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய மெழுகுவர்த்தி எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து மெழுகுவர்த்தியை கட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நைஃபாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம கட் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். டேரெக்டாக வந்து டக்குன்னு நம்ம கட் பண்ணாமல் கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ரோல் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணும்போது வந்து டக்குன்னு வந்து அந்த திரி தனியாக நமக்கு மெழுகுவர்த்தி தனியாக வந்து டக்குன்னு வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக வந்து ஹோல் வந்து நமக்கு தெரியும். அந்த ஹோலில் வந்து தான் நம்ம வந்து திரி போட போகிறோம். அது எப்படி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹோல் வந்து ரொம்பவே வந்து குட்டியாக இருக்கும். அதுக்கேற்ற திரியை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மெழுகுவர்த்தியை ஒரு 5-6 பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பீஸ் அளவுக்கு நமக்கு வரும். உங்களுக்கு எந்தளவு பீசஸ் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து அந்த திரியை வந்து கொஞ்சம் வந்து சிஸ்ஸர் வச்சு அப்பப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து உருவத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி அழகாக வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெழுகுவர்த்திலாம் தீபம் ஏற்றக்கூடாது, எண்ணெயில் தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. ஏன்னா வந்து வாடகை வீட்டிலலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அதிகமாகவே இருக்கும். ஏன்னா தீபம் ஏற்றும் போது அடியில் வந்து எண்ணெய் கசிகிற ப்ராப்ளம் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி இருக்கிறதுக்கான நான் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். அதையும் வந்து வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். சப்போஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி எண்ணெயெல்லாம் வச்சு எங்களால் தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறேங்க, இந்த மாதிரி மெழுகுவர்த்தி வாங்கி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம 500 விலை கூட நம்ம ஏற்றிடலாம். ப்ளஸ் அந்தளவு வந்து சூப்பராக வந்து நமக்கு டக்குன்னு ஈஸியாக வந்து கட் பண்ணி ஒரு 10 மெழுகுவர்த்தியை நம்ம வந்து ரெடி பண்ணி கொளுத்தும் போது ரொம்பவே ஈஸியாக குயிக்காக வந்து நம்ம வந்து கொளுத்திட்டு போயிடலாம். அதுவும் இல்லாமல் நல்லா நென்று எரியும். நம்ம எவ்வளோ காற்றடிச்சாலும் பார்த்தீங்கன்னா அணையவே அணையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து திரி வந்து நான் வந்து பஞ்சு திரி தான் எடுத்திருக்கேன். அந்த பஞ்சு திரியை நம்ம ரெண்டாக வந்து பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நைஸாக வந்து நம்ம கையால் நல்லா வந்து திரட்டும் போது நல்லா நைஸான ஒரு திரி நமக்கு கிடைக்கும். அந்த ஹோல் எந்த அளவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக வந்து நம்ம வந்து திரியை வந்து உள்ளே வச்சிடலாம். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அழகாக வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவு திரி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு மீதி வந்து நம்ம சிஸ்ஸர் வச்சு கூட நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 மெழுகுவர்த்தியும் உங்களுக்கு திரி போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி எல்லா மெழுகுவர்த்திலே நீங்கள் வந்து திரி போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 5 விளக்கு வந்து இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதை தான் உங்ககிட்ட நான் வந்து இன்றைக்கி ஏற்றி காமிக்க போகிறேன். இப்போ எல்லா அகல் விளக்குலையும் இந்த மாதிரி வந்து மெழுகுவர்த்தி வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது ஓனர் வந்து கொஞ்சம் எண்ணெயாக போகுது தரையெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்காக நமக்கு வம்பு பேசாமல் நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நமக்கு காற்றுலையும் அணையாது, நல்லா சூப்பராகவும் நமக்கு தீபம் எண்ணெய் எரியும். அதே டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த எண்ணெய் கசையும் இருக்காது. சூப்பராக வந்து 5 நிமிஷத்துலேயே நம்ம 500 விளக்கு சூப்பராக ஏற்றிட்டு போயிடலாம். நம்ம திரி போட்டதுக்கு அப்புறமா திரியில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் டக்குன்னு நமக்கு வந்து பற்ற செய்யும். நமக்கு எவ்வளோ காற்றடிச்சாலும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மெழுகுவர்த்தி நல்லா நின்று எரியுங்க. பாருங்கள், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 அகல் விளக்கு எடுத்திருக்கேன். இதோட முனைப்பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா நம்ம போன வருஷம் வந்து நான் வாங்கினது கொஞ்சம் வந்து திரி போட்டு அங்கங்கே கருப்பாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிப்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு நம்ம முகத்துக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா பவுடர், அந்த பவுடரில் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து தெளித்து விட்டு கையால் இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து திரட்டும் போது பார்த்திங்கன்னா அடியில் நல்லா ஒரு கோட்டிங் மாதிரி நமக்கு கிடச்சிரும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றும் போது அடியில் ஒரு சொட்டு எண்ணெய் கசு கூட இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நமக்கு வந்து எந்த எண்ணெய் இஷ்டப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அப்படி இல்லைனா வந்து நெய் தீபம் கூட நம்ம இந்த மாதிரி வந்து ஏற்றிக்கலாம். அடியில் வந்து ஒரு சொட்டு எண்ணெய் கசிவு கூட இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து திரி போட்டு அழகாக தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா அடியில் எந்த எண்ணெய் கசிவும் இருக்காது. ஏன்னா வந்து நம்ம பவுடர் அடியில் சேர்த்துருக்கிறதுனால அதை விட்டு நமக்கு வந்து எண்ணெய் வந்து கீழே இறங்கவே இறங்காது. ட்ரை பண்ணி தீபம் ஏற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக மேலே தூவி விட்டோம் அப்படின்னா விளக்கு எரியும் போது நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி
பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சில பேர் வந்து ஜாபுக்கெலாம் போயிட்டு வருவாங்க. நான் வந்து அகல் விளக்கெல்லாம் வந்து என்னால் ஊற வைக்க முடியாது, கொஞ்சம் டைம் எடுத்து நம்மளால் வந்து பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அகல் விளக்கை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுட்ரு தூவி விட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில் கொண்டு போயிட்டு ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சுருங்க. வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சில்னஸ்ஸாக இருக்கும் விளக்கு ஃபுல்லாகவே. அந்த பவுடரோட கோட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அடியில் வந்து செட் ஆகிடும். அந்த மாதிரி செட் ஆனதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்ட எண்ணெயை ஊற்றி நம்ம விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா அடியில் எந்த விதமான எண்ணெய் கசியும் இருக்காது. நல்ல ஒரு சில்னஸாகவும் இருக்கும். சில்னஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து விளக்கு வந்து எண்ணெயை வந்து உறிஞ்சாது. நம்ம ஊற்றுற எண்ணெய் பார்த்திங்கன்னா அந்த பவுட்ரு மேலேயே நின்று நல்லா ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு எரியறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா அந்த முனைப்பகுதி கொஞ்சம் கருப்பாக இருக்கு இல்லையா, நான் சென்டரில் வச்சுருக்கிற விளக்கில் மற்றியும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான அந்த கருப்பு புள்ளியும் இல்லை பாருங்கள். ஏன்னா வந்து இது போன வருஷம் வாங்கின விளக்கு, அதனால் திரி போட்டு வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது. அந்த மாதிரி கருப்பாக ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து காட்டன் திரியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் எப்படி வீடியோ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி கொஞ்சம் வந்து பால் உருட்டி உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம பஞ்சுத்திரி ரெடி பண்ணும்போது பூத்திரி சூப்பராக நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக அதிக காசு கொடுத்து நம்ம வந்து கடைகள்லாம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சமாக காட்டன் வாங்கி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டிலேயே வந்து சூப்பராக வந்து தீபம் ஏற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து தீபம் பற்ற வைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்று எரியும். நமக்கு அந்த காட்டன் ஃபுல்லாகவே அந்த எண்ணெய் உறிஞ்சி நமக்கு ரொம்ப நேரம் தீபம் எரியறதுக்கு வசதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவு சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நான் வந்து மஞ்சள் தூள் வந்து கொட்டி வச்சுக்கேன். அது கூடவே வந்து பச்சை கற்பூரம் வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து நல்லா பவுடராக வந்து நசுக்கி இந்த மஞ்சள் தூளோட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா ஜவ்வாது இருந்துச்சு அப்படின்னாலும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் நமக்கு சேரும்போது மஞ்சள் தூளில் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூளில் வந்து தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பொருள்லாம் வந்து ஒரு குட்டி பாக்ஸில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். மஞ்சத்தூள், குங்குமம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது இந்த மாதிரி ஒரு ஸ்பூனையும் அதுக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம குங்குமம், மஞ்சத்தூள் இதை ரெண்டுத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு. குங்குமம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணாமல் விளக்குக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா திக்காக நல்லா ரெட் கலர் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் இல்லாமல் நம்ம அழகாக ஒரு ஷேக் பண்ணோம் அப்படின்னா அழகாக வந்து மஞ்சத்தூள் சூப்பராக வந்து நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 hour வந்து விளக்கை வந்து ஊற போட்டிருந்தோம் இல்லையா தண்ணியில், அந்த விளக்கை எடுத்துகிட்டு அப்படியே ஈரமாக நான் வந்து எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பின் சைடு நம்ம பிடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம அழகாக அதில் வச்சு எடுக்கும்போது அழகாக வந்து மஞ்சத்தூள் சூப்பராக வந்து ஒட்டிருச்சு பாருங்கள். இது வந்து நமக்கு வந்து நான் கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால கீழெல்லாம் விழவே விழாது, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் கார்த்திகை இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து ஒரு 3 விளக்கு வந்து உங்கள்கிட்ட ரெடி பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சப்பொடி வந்து அழகாக வச்சாச்சு இல்லையா, இதில் நம்ம வந்து பச்சை கற்பூரம், ஜவ்வாது இதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால நல்ல வந்து ஒரு வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறமா வந்து நம்ம குங்குமமாக அது கூடவே வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேன்னா அதே மாதிரி கொஞ்சமாக குங்குமம் எடுத்து அந்த 3 விளக்கில் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னாவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு. இதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேர் பட்ஸ்லலாம் வந்து ட்ரை பண்ணி வைக்குவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் ஃபேன் காற்று அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் வெயிலும் அதுக்கப்புறமா நம்ம தேவைப்பட்ட எண்ணெயை அதில் ஊற்றிட்டு நம்ம திரி போட்டு ஏற்றும் போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் விளக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து கார்த்திகைக்கு தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி நாளே இந்த மாதிரி வந்து திரியை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எந்த அளவு திரி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் வந்து நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு டக்குன்னு நம்ம ஈஸியாக வந்து தீபம் ஏற்றிடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடியில் வந்து எண்ணெய் வழியாமல் இருக்கிறதுக்கு நம்ம நெயில் பாலிஷாக அடிபாட்டத்தில் கொஞ்சம் அப்ளை பண்ணி காய வச்சதுக்கப்புறமா நம்ம தீபம் ஏற்றணும் அப்படின்னாலுமே அடிபாட்டத்தில் வந்து அந்த எண்ணெய் கசிவே இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கார்போர்ட் அட்டை இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து ஏதாவது வந்து நம்ம சாம்பிராணி அட்டை அப்படி இல்லைனா சோப்பு பாக்ஸ் அட்டை அப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி அடியில் கட் பண்ணி நம்ம வைக்கும் போதும் வந்து எண்ணெய் கசிவு இல்லாமல் இருக்கும். அப்படியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கசிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கோலமாவும் அப்படி இல்லைனா அரிசி மாவு தூவி விட்டு நம்ம வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.